இன்னைக்கு நமக்கு 2 முக்கியமான ஸ்டாக்ஸ் கிடைச்சிருக்கு. அதை பத்தி அனலைஸ் பண்ணலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, முக்கியமா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸ்டாக்கு comprehensive suite of financial solutions across loans, investment, insurance, and payments to serve the diverse needs of customers across their lifestyle. இங்க வந்து இந்த ஏபிசி கேபிட்டல்ங்கிற கம்பெனி லோன்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கு, வெஹிக்கிள் இன்சூரன்ஸ் இருக்கு, அப்புறம் பேமெண்ட்ஸ், இந்த மாதிரி சர்வீஸ் எல்லாம் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு நல்ல கம்பெனி. இதனோட டோட்டல் நேஷனல் வைட் பிரான்ச்சஸ் எவ்வளோனா 1690 பிரான்ச்சஸ் இருக்கு ஆல் ஓவர் இந்தியா. நான் எம்ப்ளாயிஸ் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் 61,600. ஒரு டாப் லெவல் கம்பெனின்னு சொல்லலாம். மோர் தேன் 50,000 எம்ப்ளாயிஸ் மேலே இருந்தாலே ஒரு பிராண்ட் நேஷனல் வைட் கம்பெனி. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏஜென்ட்ஸ் அண்ட் சேனல் பார்ட்னர்ஸ் 2 lakhs இருக்காங்க. 2 lakh பார்ட்னர்ஸ் அண்ட் ஏஜென்ட்ஸ் ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்காங்க. ஸோ இதோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 298, டார்கெட் 349. இது ரொம்ப நாளாவே இறங்கிட்டு இருந்து செல்லிங் பொசிஷன்ல இருந்து இப்பதான் இது கன்சல்டேஷன் ஆகி இப்போ அப் ட்ரெண்ட் வர்றதுக்கு ரெடியா இருக்கு. ஸோ இந்த டைம்ல நம்ம கொஞ்சமா வாங்கி அப்டேட் வாங்கிட்டு இருக்கும்போது நமக்கு வந்து ஒரு ஃபுல் அப் ட்ரெண்ட் மாறும்போது நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் நமக்கு ஒரு 52 ரூபா ஒரு ஷேருக்கு கிடைக்கும். ஈவன் அதனோட ஸ்டாப் லாஸ் 272 கொடுத்துருக்கேன். 272 போனா கூட நீங்க கவலைப்படண்டா. ஸோ டெய்லி ஒரு 5 ஸ்டாக்காக வாங்க. அப்படி முடியலைனாகி வாரத்துக்கு 5 ஸ்டாக்காக வாங்க. அப்போ முடியலைனாகி மாசத்துக்கு 5 ஸ்டாக்காக வாங்க. ஒரு 4 வாரம் 4 மாசம் ஆகும்போது அது ஒரு 20-30 ஸ்டாக்ஸ் 40-50 ஸ்டாக்ஸ் வரும்போது அது ஒரு கன்சாலிடேட் ஆகி ஒரு ஆவரேஜ் வால்யூம் வரும். ஸோ அப்போ நெக்ஸ்ட் அது அப் ட்ரெண்ட் மாறும்போது ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ இதுதான் ஷேரோட டெக்னிக். பிகினர்ஸுக்கு முக்கியமாக இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணது முக்கியமாகவே பிகினர்ஸுக்கு நம்மளுடைய ஓன் டெக்னிக்ஸ் அண்ட் டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணுறேன். பட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது எல்லாமே உங்களுடைய ஓன் டெஸ்ட். பட் நீங்கள் இந்த ஷேருக்கு வந்து 1 month வெயிட் பண்ணுங்க. இதுதான் மெயின். மேபி 1 monthங்கிறது 1-2 months ஆகலாம். பட் வெயிட் பண்ணி அதை கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி அட்மிட் பண்ணணும். இதுதான் மெயின் கான்செப்ட். ஸோ அதோட சப்சிடரிஸ் அண்ட் அசோசியேட் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா ஹவுசிங் ஃபினான்ஸ், சன் லைஃப் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ், மணி பேமெண்ட் லிமிடெட், சன் லைஃப் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, சன் லைஃப் பென்ஷன் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட், அண்ட் பிர்லா ஒயர்லெஸ் பிரைவேட் லிமிடெட், பிர்லா அசெட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி, அண்ட் கேபிட்டல் டிஜிட்டல் மார்க்கெட் எல்லாம் ஆல்மோஸ்ட் டிஜிட்டல் லெவலில் எல்லா பிஸ்னஸும் மூவ் பண்ணுறாங்க. ஒரு நல்ல கம்பெனி. இதனோட பிரான்ச்சஸ், ஏஜென்சிஸ், நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்கு. ஸோ இதில் நம்ம தைரியமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி டாப் லெவல் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்ம வந்து பயப்பட தேவையில்லை. ஈவன் ஸ்டாக்ஸ் கரண்ட் டைமில் இறங்கினாலும் அது ஃபியூச்சரில் 100% அது பாசிட்டிவ் ட்ரெண்டில் வரும். ஸோ இந்த ஸ்டாக்கை ட்ரை பண்ணுங்க. இந்த ஸ்டாக் உங்களுக்கு ட்ரை பண்ண முடியல, வாங்க முடியலன்னா இந்த டுடே டேட்லேருந்து இதை நோட் பண்ணி வைங்க. நெக்ஸ்ட் 1 monthல அது எவ்வளோ அப் ட்ரெண்ட் இருக்குங்கிறத மார்க் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். ஸோ அது வந்து உங்களுக்கே ஒரு ட்ரஸ்டபிள் இருக்கும்போது அதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் நீங்கள் வாங்க ட்ரை பண்ணுங்க டைரக்டாகவே. ஸோ நெக்ஸ்ட் கம்பெனி கார்டன் ரீச் ஷிப்பில்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் லிமிடெட். இவரோட பிஸ்னஸ் என்னன்னா, ஆக்சுவலாக இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் கம்பெனி தான். இட்ஸ் அ கண்ட்ரோல் ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ், primarily catering to shipbuilding requirement of the Indian Navy and the Indian Coast Guard. Indian Navyக்கு வந்து கேட்டரிங் பிஸ்னஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. GRSC is a diversified profit making and the first shipyard in the country
to export warship and deliver 100 warship to the Indian Navy, Indian Coast Guard. இவங்க வந்து ஸ்டார்டிங்ல இந்தியன் நேவி அண்ட் இந்தியன் கோஸ்ட் கார்டு ஷிப்புக்கு கேட்டரிங் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து என்ன பண்றாங்கன்னா, இது வந்து மினிஸ்டர் கண்ட்ரோல் தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து மல்டிஃபைடு டைவர்சிஃபைடு பிஸ்னஸ் இவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இவங்க இந்த கம்பெனியோட மோர் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் உங்களோட டார்கெட்ஸ் இப்போ ஸ்டாப்ல சொல்லுவேன். கரண்ட் ட்ரேட் மார்க்கெட் ப்ரைஸ் 2700. என்னோட ஃபர்ஸ்ட் டார்கெட் 2960. ஸோ ஒரு ஷேருக்கு 260 ரூபா ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ இது வந்து ஷேரோட வேல்யூ ரொம்ப அதிகமாக இருக்கு. பட் இதனோட பெனிஃபிட் என்னன்னா, ஷேரோட வேல்யூ அதிகமாக இருக்கும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஏறும். ஒரே நாளில் 100 ரூபா, 120, 150 வரைக்கும் ஏறும். ஸோ இதை வந்து நீங்கள் தைரியமாக வாங்கலாம். பட் ஆனால் வாங்கும்போது ஒரு ஷேர்னு வாங்குங்க. ஒரு நாளைக்கு ஒரு ஷேர் வாங்குங்க. 2வது நாள் அடுத்து ஒரு ஷேர் வாங்க. 3வது நாள் ஒரு ஷேர் வாங்க. இப்போ நீங்கள் ஒரு 5 நாள் இல்லை வாரத்தில் 2 ஸ்டாக் வச்சு வாங்குங்க. அப்படி வாங்கும்போது இது இன்கேஸ் மார்க்கெட் இறங்கிச்சுனாலும் நீங்கள் வாங்கும்போது அது வந்து ஆவரேஜ் ஆகும். ஸோ அது அப் ட்ரெண்ட் ஆகும்போது நல்லா பார்த்துருங்க. ஸோ எல்லா காசையும் ஒரே டைம்ல ஒரே நாளில் வாங்காதீங்க பிகினர்ஸ். பட் ஆனால் வெயிட் பண்ணணும். சேம் டைம் வெயிட் பண்ணால் தான் நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ என்னோட கம்பெனியோட ஃபுல் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா, டெப்ட் இல்லை, டெப்ட் எல்லாமே அவங்க வந்து கிளியர் பண்ணிட்டாங்க. 0 டெப்ட் அண்ட் குட் குவார்டர் எக்ஸ்பெக்டேஷன். குவார்டர்லி ரிசல்ட் குட் வி ஆர் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. டெலிவர்டு குட் ப்ராஃபிட் க்ரோத் ஆஃப் 25.4% the last 5 years. Company has been maintaining healthy dividends payout 30.4%. 30.4% போது ஆல்மோஸ்ட் ஒரு ஷேருக்கு 60 ரூபா, 60 ருபீஸ்க்கு மேலே டிவிடெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இது 60 ருபீஸ்க்கு மேலே டிவிடெண்ட் கொடுக்குறாங்க ஒரு ஷேருக்கு இயர்லி. ஸோ அது ஒரு நல்ல ஒரு ஸ்டாக்ஸு. அந்த ஸ்டாக்ஸ் ப்ரைஸ் ஐயாயிரத்துக்கு பயப்பட தேவையில்லை. நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது ரிட்டர்ன் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கிடைக்கும். ஸ்டாக்ஸ் ப்ரைஸ் லோவாக இருந்தா, ரொம்ப குறைவாக இருந்தால் ரிட்டர்ன்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் கிடைக்கும். இதுதான் என்னோட டெக்னிக். என்னோட ப்ரொமோட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 74.5% ப்ரொமோட்டர் ஸ்கேல் தான் இருக்கு. FII 5.33%, DII 1.81%, பப்ளிக் 18.36%. ஸோ ஆல்மோஸ்ட் FII மோர் தேன் 50% மேலே இருந்தாலே அது ஒரு நல்ல ஸ்டேபிளான ஸ்டாக் தான். ஸோ இங்கே வந்து 74% இருக்கிறதுனால இது ஒரு நல்ல ஸ்டாக்கு. டேரக்ட் 100% இதில் வந்து தைரியமாக இன்வெஸ்ட் பண்ணலாம், பயப்பட தேவையில்லை. பேக்ரவுண்ட் ஸ்டாக்ஸோட ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ 2 ஸ்டாக் பார்த்துருக்கோம், ABC கேபிட்டல் அண்ட் VRSE. இந்த 2 ஸ்டாக்குமே ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த ஸ்டாக் நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்கும், ப்ராஃபிட் கிடைக்கும். இது எல்லாமே ஒரு எஜுகேஷனல் டிப்ஸ் தான். பட் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பேப்பர் ட்ரேடிங் பண்ணுங்க, எழுதி நோட் பண்ணி வைங்க. இந்த டேட்லேருந்து எழுதி வச்சுட்டு அது நெக்ஸ்ட் 5 days 2 weeks என்ன அப் ட்ரெண்ட் போகுது, என்ன டவுன் ட்ரெண்ட் போகுது நோட் பண்ணி வச்சுட்டு அப்புறமா இன்வெஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். மறக்காம இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. நன்றி.